சும்மாவே நான் ஒரு ஜெல்லி பைத்தியங்க. இதில் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். புரோக்கன் கிளாஸ் புட்டிங்னு. வீடியோக்குள்ளே போய் பார்த்தா கலர் கலராக ஜெல்லியெல்லாம் கட் பண்ணி அதை அதுக்குள்ளே போட்டு மேலே அகர அகர ஊற்றி சூப்பராக செய்தாவை பார்த்துடுங்க. முடுவமாக நம்ம அதை வெட்டுறதை பார்க்கும்போதே எனக்கு எம்மா இதை எப்படா நம்ம இப்படி வெட்டுவோன்னு அவ்வளோ ஆசையாக இருந்து, அந்த ஜெல்லியை சாப்பிட்றத விட அதை கட் பண்ணுறதை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நானும் உடனே கலர் கலராக ஜெல்லி மிக்ஸ் வாங்கி வீட்டில் இருந்த அண்டா குத்துப்பானி எல்லாம் எடுத்து உள்ளே ஊற்றி செய்தாச்சு பார்த்துடுங்க. ஜெல்லியை நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு மேங்கோ ஃப்ளேவரு, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு வந்தப்புறம் தான் பார்த்தா மேங்கோவும் பைனாப்பிளும் ஒரே மாதிரி எல்லோ கலர்லேயே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கடுப்பாகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த புரோக்கன் கிளாஸ் புட்டிங்குள்ளே போட்டிருக்க ஜெல்லி எல்லாமே வேறு வேறு கலர்லலாம் இருந்துச்சு பார்த்துடுங்க. நம்ம இந்த பிளாக் கரண்ட் கலர்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி வந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு சரி இருக்கதை வச்சு செய்வோன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஹஸ்பண்டுக்கிட்ட கூட சண்டை போட்டேன். மேங்கோவும் பைனாப்பிளும் ஒரே மாதிரி இருக்குது, இதை புட்டிங்கில் தூக்கி போட்டால் கலர் வித்தியாசமே தெரியாதுன்ட்டு. சரி வேறு வழியே இல்லை, எனக்கு அடுத்த நாள் வேறு கலர் வாங்கி ட்ரை பண்ணுற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. அதனால சரி இருக்கதை வச்சே பண்ணுவோம், டேஸ்ட் வித்தியாசமாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சூப்பராக. இதுக்காண்டி ஒரு டின்னு கூட நான் வாங்கினேன் பார்த்துடுங்க. இந்த டின்னு நான் புதுசாக இதுக்காகவே தான் வாங்கினேன். ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி டின் எதுவுமே கிடையாது. அந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டின்னில் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் சரி நம்ம இதையே தான் வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள ஜெல்லியெல்லாம் போட்டு வீட்டில் அகர் அகர் இருந்து பார்த்துடுங்க, அதையும் மெல்ட் பண்ணி அகர் அகருக்கு கூடால வந்துட்டு ரோஸ் மில்க் மிக்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு இதை ரெடி பண்ணி எடுத்து செய்து இந்த ஜெல்லி அவ்வளோத்தையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நிறைய ஜெல்லி போட்டுட்டேன் பார்த்துடுங்க. எனக்கு அது அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது, கொஞ்சம் தான் போட்டிருக்கணும். சரி பரவாயில்ல, ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் செட் பண்ணதுக்கு வச்சு எடுத்துட்டேன் பார்த்துடுங்க. கமத்தி எடுத்தா எப்போ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் விஷயம் என்னென்னா நிறைய ஜெல்லி வந்துட்டு நான் இதில் சேர்த்துருந்தனால கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கையில் எடுக்க முடியலை. கையில் எடுக்கிறதுக்கு வரலன்னா என்ன, ஸ்பூனை வச்சு சாப்பிட்ற வேண்டியதான். நான் சூப்பராக இருந்துச்சு.